பீவர் த இன்ஜினியர். பீவரோட வீட்டை பார்த்தீங்கன்னா இதோட பெயர் காரணம் உங்களுக்கு புரியும். பீவர்ஸ் நார்மலாக நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்குங்க. இதுங்களால் தண்ணிக்கு அடியில் 15 நிமிஷம் வரைக்கும் சர்வே பண்ண முடியும். பீவர்ஸ் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணியை மறைச்சி டேம் கட்டும். பீவர்ஸோட பல்லு ஆரஞ்சு கலரில் இருக்கும். காரணம் அதுங்க பல்லில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி மரங்களை வெட்டும். அது கூடவே இன்னும் கொஞ்சம் கல் மண் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆற்றுல போட்டு தண்ணியை ஸ்டாப் பண்ணும். தண்ணியோட ஃப்ளோ குறைஞ்சி ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ மறுபடியும் மரத்தெல்லாம் வெட்டி கல் மண்ணெல்லாம் வச்சு அதோட மெயின் வீடை கட்டும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கும். ஆனால் அதோட என்ட்ரன்ஸ் வெளியில் இருக்காது. அதோட என்ட்ரன்ஸ் தண்ணிக்கு கீழே இருக்கும். தண்ணிக்கு கீழே என்ட்ராகி திருப்பி மேலே வந்தால் அங்கே ட்ரை சாம்பர் இருக்கும். அதுதான் அதோட லிவிங் ரூம். இப்படி என்ட்ரன்ஸ் தண்ணிக்கு கீழே இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ரிடேட்டராலையும் பீவர்ஸோட வீட்டுக்குள்ளே போய் அதை வேட்டையாட முடியாது. ஸோ அதுக்காக தான் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த டேமை உருவாக்குது. இந்த மாதிரி தண்ணிக்கு நடுவில் வீடு கட்டுற சூழ்நிலையோ இல்லை தேவையோ இல்லாத நேரத்தில் பீவர்ஸ் ஆற்றுப்படுகையில் பள்ளம் தோண்டி அதில் வாழுதுங்க. பீவர்ஸ் என்னதான் அதுங்களோட சுயநலத்துக்காக டேமை கட்டிக்கிட்டாலும் ஃப்ளட் கண்ட்ரோல், பொல்யூஷன் கண்ட்ரோல், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு நிறைய பொதுநலங்களும் அதில் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், பீவர் உண்மையாலுமே இன்ஜினியர் தானே?